தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/12/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 4:17 அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்கின்றது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன, அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்கின்றது. இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், பிரியமானவர்களே, ஏதோ சிறு சிறு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நான் உங்களை சோதித்து நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்களா, அல்லது உலகத்தில் உள்ள மக்களை போன்று நீங்களும் அவிசுவாசிகளாக என்னை விட்டு பின்வாங்கி விடுவீர்களா என்று சோதிப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனைகளை, இந்த தீங்குகளை, இந்த அவமானங்களை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறேன். நீங்கள் இது கர்த்தர் எனக்கு நன்மைக்காகத்தான் இதை தந்திருக்கின்றார், என்னை புடமிடுகின்றார், நான் இன்னும் பரிசுத்தவானாக பரிசுத்தவாட்டியாக மாறுவதற்கே இந்த புடமிடுதல் என்று உணர்ந்து உங்களை இன்னும் மென்மேலும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வந்தீர்களானால் அதி சீக்கிரத்தில் இந்த உபத்திரவம் உங்களை விட்டு நீங்கும், அதிகமான நித்திய கன மகிமையை உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கும் உடையவர். அவர் நம்மை புடமிட்டு நம்மை அவருக்கு பிரியமான பாத்திரமாக முற்றிலும் 100% நம்மளை பரிசுத்தவான்களாக மாற்றி அதன் மூலம் அவர் கனமடைந்து நம்மையும் நம் சந்ததியையும் கனமடைய செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாவோம், ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, சில பிரச்சனைகள், குழப்பங்கள், துன்பங்கள், அவமானங்களில் துவண்டு கொண்டிருக்கின்ற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் கொடுக்கின்ற அருமையான இந்த வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. அவர்களை புடமிட்டு அவர்கள் உமக்கு பிரியமாக விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்கின்றார்களா என்று நீர் கொடுத்த அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெறும் பொழுது இந்த உபத்திரவங்கள் சீக்கிரம் நீங்கி அவர்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் அதிகமான நித்திய கன மகிமையை கொடுக்க போகின்றேன் என்று கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்த செய்திக்காக கோடி நன்றியப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அவர்கள் மகிழ்ந்து இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக வாழ்வோம் என்று யார் யாரெல்லாம் உறுதி எடுக்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க, வாக்குத்தத்தத்தை உடனே நிறைவேற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.